வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம தெய்வப்பட்ட சோதனை மேலே சோதனை அந்த தலைப்பில் நான் பேச போகிறேன். இப்போ தெய்வம் பார்த்திங்கன்னா பல சோதனை அவர் அவர் தனிக்கப்பிரான்னு நிறைய சோதனைகள், அது இல்லாமல் அவர் குரு கூட வாழ சொல்ல நிறைய சோதனைகள் அது அவர் குரு அவர் வச்சுக்கிறார். அதை எப்படி அவர் ஜெயிச்சார், அந்த சோதனையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவது பார்க்க போனால், தெய்வம் அகிலவனத்தில் அவர் குரு கூட பயணத்தில் இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா, அவர் அவரோட குரு எப்போ பசிக்குதுன்னு சொல்கிறாரோ, எப்போ அவர் உணவு எடுத்துக்கலான்னு சொன்னால் அப்போ தான் உணவு எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு இடத்துல போகிறாங்க, அப்போது ஒரு இடத்துல தெய்வம் புட்டு விற்றுன்னுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தெய்வம் அந்த அவர் தனிக்கப்பிரான உத்தரவோட அந்த புட்டு வாங்கி அவர் கட்டிக்கிறாரு. அதை துணியில் கட்டி வச்சுட்டு அவர் பாட்டுன்னு சரி நம்ம வழியில் எங்கன்னா ஆறு வரும் இல்லை குளம் வரும், அங்கே நினச்சி நம்ம வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லான்ட்டு தெய்வம் நினைக்கிறாங்க. சரி அப்படி நடந்துன்னு போயின்னு சொல்ல, சரி அந்த பக்கம் போனால் குளம் இருக்குது என்று தெய்வம் மனசுக்குள்ளே நினச்சினுக்கிறார். ஏன்னா அவர் தனிக்கப்பிரானா வேறு திசையிலே போயிடுறார். இப்போது மறுபடியும் சரி இந்த திசை போனால் சரி அடுத்தது வேறு என்ன குளம் இல்லைன்னா குளம் இல்லைன்னா ஏரி வரும், அங்கே நம்ம சாப்பிட்லான்ட்டு நினைவோடு வரார். சரி இன்னொரு ஒரு ஏரி பக்கமாக போக சொல்ல, சரி இங்கேன்னா பசி ஆடலான்ட்டு அவர் நினைவோடு வராரு. ஏன்னா அப்போ தான் அவர் குரு வேறு திசையில் போக ஆரம்பிச்சிடார். ஸோ அப்புறம் இது மாதிரி கொஞ்ச நாளாக நடந்துனே இருக்குது. பார்த்திங்கன்னா இது நடந்து முடிஞ்சு ஒரு 16 நாள் ஆகிடுச்சு, புட்டு வச்சு சுற்றினே இருக்கிறாங்க. இப்போ அவங்க இத்தனை நாள் 16 நாள் பயணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தான் தெய்வம் அவருக்கு குரு தனிக்கப்பிரான் கேட்குறாரு, இன்னும் அவங்க வாங்கினியே அது என்ன வாங்கினியே அது என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அதை பற்றி அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இது மாதிரி நான் புட்டு வாங்கணும். சரி அது எங்கே காமின்னு காமிச்சா அது நல்லா காஞ்சி போய் இருக்குது. சரிவா நம்ம அதை சாப்பிட்லான்ட்டு அவர் தனிக்கப்பிரான் சொல்கிறாரு. அப்போ தான் ஒரு குளத்து பக்கம் போய் அதை பண்ணி நினச்சிட்டு அதில் வெல்லம் கலந்து சாப்பிட்றாங்க. அப்போனா இந்த 14 நாள் பசி பின்னரை எப்படி ஜெயிக்கணும்ன்ட்டு இது ஒரு டெஸ்ட் இதை அவரோட குரு தனிக்கப்பிரான் தெய்வத்துக்கு வைக்கிறாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த புட்டு பற்றியே ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நினைவோடு இருக்கிறார், எப்போ எங்கே சாப்பிட்லாம் எது பண்ணலாம் எப்படி இதுன்ட்டு. இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் அவர் தெய்வம் அவர் குரு போக்கிலே விட்டார். குரு எங்கே போகிறாரோ, அதாவது குருக்கு அவர் எல்லாமே நம்ம ஆவி நம்ம பொருள் எல்லாமே தத்தம் பண்ணிடுறோம். ஸோ அந்த உடல் இப்போ எல்லாமே நம்ம தத்தம் பண்ணிட்ட அப்புறம் ஸோ அந்த நினைவில் நம்மளும் எதுவும் யோசிக்கக்கூடாது. குரு என்ன நினைக்கிறாரோ, குரு எப்போ சாப்பிட சொல்கிறாரோ, எப்போ தூங்க சொல்கிறாரோ, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுன்ட்டு அந்த நினைவோட முடிவு பண்ணிடுறாரு. இப்போ அந்த பக்கம் வந்த அப்புறம் தான் அவர் குருவே சரி இப்போ அந்த நினைவு போன அப்புறம் தான் அவரே தனிக்கப்பிரான் சரி இப்போ புட்டு சாப்பிட்லான்ட்டு இது பண்ணுறார். ஸோ இந்த பரிசையிலும் தெய்வம் நம்மளுக்கு எப்படி கஷ்டப்பட்டு ஜெயித்தார். இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்லன்னா ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு இல்லை 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு, நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த வேலையும் மத்தியானுக்கு சேர்த்து சாப்பாடு சாப்பிட்றோம். நம்மளுக்கெல்லாம் உடம்பு எல்லாம் அப்படியே ஆடி போகுது, கஷ்டப்படுறோம். நம்மளால் அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்க முடியல. அப்படியே ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேளை நம்ம என்ன சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்லன்னா நம்ம சாயந்தரம் சாப்பிட மத்தியானுக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம எந்த தியாகம் நம்ம இப்போ இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏன்னா தெய்வம் நம்மளுக்காக எவ்வளோ பாடுபட்டுக்கிறார். அதே மாதிரி பார்க்க போனால் இன்னொரு இடத்துல பார்க்க போனால் நம்ம தெய்வம் ஒரு மலை பக்கமாக மேற்கு மலை பக்கமாக போக சொல்ல
இப்போ அங்கே வந்து நிறைய பலாப்பழம்லாம் விற்றுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவரோட தணிக்கப்புறான்னு சொல்ல, சரிப்பா அதை கொஞ்சம் வாங்குன்னு சொன்ன அப்புறம் தான் அதை எடுத்து அதை வாங்கி நம்ம தெய்வங்கள் அவருக்கு குருவுக்கு தணிக்கப்புறானுக்கு ஒன்று ஒன்றா அவருக்கு வந்து திருவாயில் ஊட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் போதும் தணிக்கப்புறான் போதும், இப்போ நீ சாப்பிட்டுக்கோ, உணவு எடுத்துக்கோ பலாப்பழம் சொன்னால் தான் அவர் வந்து அந்த கொஞ்சம் பலாப்பழம் அவளுக்கு தேவையான பலாப்பழம் எவ்வளோ இருக்குதோ அதை எடுத்து உணுவார். ஸோ அந்த ஒரு கட்டுப்பாடோடு அவர் வந்து தெய்வம் வந்து குருக்கிட்ட இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கழுகு மலையில் போக சொல்ல அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து அவுள் வெள்ளத்தை வாங்கி அப்புறம் அங்கே அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அப்போ அங்கே வந்து பசி அரைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்த என்னென்னா அவர் எப்படி பசியை வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்ட்டு அது எப்படி வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தெய்வம்க்கு இன்னொரு ஒரு சோதனை அவர் தணிக்கப்புறான் என்ன வைக்கிறாருன்னா காமத்தை எப்படி ஜெயிக்கணும். இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது. இப்போ இது வந்து தெய்வம் வந்து எப்படி கைக்கொள்கிறாரு, எப்படி அதை வந்து சமாளிக்கிறாருன்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அவர் தணிக்கப்புறான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிராமத்து வழியாக போயின்னு சொல்ல தூரத்தில் அந்த அத்தி மரம் தெரியுதுடப்பா. ஆமாம் குருவே, அங்கே அத்தி மரத்தில் நீங்கள் போய் இங்கே பக்கத்தில் பானை வாங்கிக்கின்னு அந்த அத்தி மரத்தை அடியில் வேர் வரும், அந்த வேரை வந்து சீவிட்டு இந்த பானை அடியில் வச்சுட்டு எப்படி நம்ம பனை மரத்தை நம்ம வந்து அதை நம்ம சீவி அதில் எப்படி அதில் வர பதநீர் நம்ம வந்து எடுப்போமோ அதே மாதிரி இதையும் நம்ம இந்த பானையை வந்து வேறு கீழே வச்சுட்டு வா, அது எப்போ வந்து நிரம்புதோ அப்போ எங்கிட்ட வந்து அந்த பானை வந்து எடுத்துன்னு வான்னு சொல்லுவார். நீ அது வரைக்கும் என்ன பண்ணு, அங்கே பக்கத்தில் கிராமத்தில் அங்கே வந்து விவசாயம் பண்ணினுக்கிற அங்கே வீடு இருக்குது, நீ அங்கே போய் அவங்க கூட போய் கூலி வேலை சேர்ந்துன்னு நீ அங்கே கூட அவங்க வீட்டிலேருந்து பசி ஆறிட்டு நீ எப்போ இந்த பானை வந்து அத்திப்பாலில் நிரம்பி வருதோ அப்போ நீ வாப்பான்னு சொல்கிறார். சரி வந்து அவர் என்ன, சரி குரு ஏதோ காரணத்துக்காக சொல்லிக்கிறார் நம்ம குரு, சரின்ட்டு அவள் போய் என்ன பண்ணுறாரு, பானை எடுத்து அந்த அத்திப்பழம் வேரெல்லாம் சீவிட்டு அங்கே அடியில் வச்சுட்டு அப்புறம் அங்கே இந்த கிராமத்தில் போய் அங்கே விவசாயம்லாம் பண்ணிக்கிறார். அங்கே போய் கேட்டு இவரும் வந்து அங்கே வேலை செய்கிறாரு. அப்போ அங்கேயே வந்து அவங்களுக்கு தெய்வத்துக்கு பசியார்த்த உணவும் கொடுக்குறாங்க, அப்புறம் அங்கே தங்கிறது இடம் கொடுக்குறாங்க. இது வந்து அங்கே இருக்க யார் முதலாளியோ அவர் கவனிக்கிறாரு. தெய்வம் பார்க்க நல்லா ஒரு அழகாக இருக்கிறாரு. சரி அவங்க நினைக்கிறாங்க அங்கே இருக்க தெய்வம் அவங்க அந்த முதலாளி அந்த இடத்தோட முதலாளியும் அவங்களோட மனைவி என்ன பேசிக்கிறாங்க, இந்த தம்பி பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஏதோ பெரிய எடுத்த பையன் நினைக்கிறேன், ஏதோ கோச்சிங்னு கோவத்தில் இந்த ஊருக்கு வந்துட்டாங்க, சரின்ட்டு நல்லதாக வேலை செய்கிறாரு, இது தம்பியை நம்ம வந்து நம்ம மாப்பிள்ளையை எடுத்துக்கினா நம்ம பொண்ணுக்கு இருக்குது, பொண்ணுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு அப்படியே பேசிக்கிறாங்க. சரின்ட்டு தான் அப்புறம் அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா அவர் வந்து உங்களோட இப்போ பார்க்குறாரா என்னன்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு முன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே அந்த பெண்ணோட அம்மா வந்து போய் தெய்வத்துக்கு வந்து போய் நீங்கள் அவர் பசி ஆகிறதுக்கு அவர் போய் பரிமாறுங்கன்ட்டு சொல்கிறாங்க தெய்வம். அதாவது அந்த பெண்ணோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணு வந்து சரி அம்மா நான் இப்போ பரிமாறேன்ட்டு பரிமாறுறாங்க. அப்போ வந்து தெய்வம் வந்து எதுவுமே கண்டுக்கலை. அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, பெண்ணோட அம்மா, எப்படிம்மா அவர் என்ன அவங்கள பேசுகிறாரா பழகிறாரான்ட்டு. அப்போ அந்த பெண்ணு சொல்லி, இல்லை அவர் என்ன கண்டுக்கூறு இல்லை. அப்போ அந்த பெண்ணுக்கும் தெரியுது, ஓகே அவங்களும் வந்து, ஏன்னா அந்த பெண்ணுக்கும் ஆசை இருக்குது, இவர் வந்து நல்லா அழகாகிறாரு, சரி நம்ம திருமணம் பண்ணால் நல்லதுன்ட்டு இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் தெரியுது, சரியா நம்ம பெற்றோர்களும் அதுதான் நினைக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த தெய்வம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அது திண்ணையில் ரெஸ்ட் எடுத்துன்னு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பெண்ணு வந்து இது பார்த்திங்கன்னா பெண்ணெல்லாம் அழகாக இருக்கும். அந்த பெண் வந்து தெய்வம் எங்கே படுத்துனுறாங்களோ அங்கே கிட்ட வந்து வருது. அப்போ தெய்வம் வந்து உஷாராகிட்டு, இது
இது ஏதோ தவறு நடக்க போகுது, இது சரியில்லைன்ட்டு தெய்வம் வந்து உணர்றாரு. இப்போ என்ன பண்ணார், தெய்வம் வந்து உடனே கிளம்பி எங்கே அங்கே பானை வச்சுருந்தாரோ வந்து பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அங்கே பானை வந்து ஃபுல்லாகிடுச்சு, அத்திப்பாலோட ரொம்பிடுச்சு. சரி, உடனே தெய்வம் என்ன பண்ணுறாங்க, அந்த பானை தூக்கின்னு தெய்வம் எங்கே இருக்கிறாங்களோ, அதாவது அவர் குரு பிரான் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் இந்த குருவே இப்போ எல்லாமே பானை நிரம்பிடுச்சு அத்திப்பாலோட, இதான்ட்டு இதாங்க வச்சுக்கோன்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா, நிரம்பிடுச்சா, சரிப்பான்ட்டு, சரி வான்னு போகிறேன். இந்த பானை என்ன பண்ணுறது, அது போட்டு உடச்சிட்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் புரியல. அப்போ தான் அவருக்கு ஓஹோ, இது நம்மளுக்கு ஒரு தெய்வம் வந்து ஒரு சோதனை தான் வச்சுக்கிறாங்க. அதாவது எப்படி வந்து இப்போ ஒரு அழகான பொண்ணுக்கிட்டேருந்து எப்படி இதை வந்து தெய்வம் வந்து அதை தப்பிக்கிறாங்க. இப்போ அவருக்கும் சில பாசம் விஷயம் இருக்கும், அந்த நேசத்தில் எப்படி அந்த காமத்தை எப்படி ஜெயிக்கிறாங்கன்ட்டு தான் இந்த ஒரு டெஸ்ட்டு வச்சாங்கன்ட்டு அப்போ தெய்வத்துக்கு புரியுது. அப்புறம் இன்னொரு ஒரு சோதனை என்னென்னா, அதே மாதிரி ஒரு தெய்வம் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி சில ஊருக்காக சுற்றி நிற்பார். அப்போ ஒரு ஊரில் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துனே இருக்கிறாரு. அப்போ தூரத்தில் ஒரு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆறு ஓடி நிற்குது. அந்த ஆறுக்கு ஒட்டின மாதிரி ஒரு கோயில் இருக்குது. சரி, அந்த அப்படியே நடந்து வந்து அவர் கோயிலில் பார்த்திங்கன்னா, சரி நம்ம இங்கே வந்து ஓய்வு எடுத்துக்கலான்ட்டு அப்படியே உட்கார்றாரு. அப்போ அந்த கோயில் இருக்க பூஜாரி வந்து எல்லா வழுக்குலாம் ஏற்றிட்டு, சரி அவர் சாயந்தரம் ஆகிற டைம் ஆச்சு, சரின்ட்டு அவர் வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு அவர் கோயில் சாத்திட்டு அப்படியே கிளம்புறாரு. நம்ம தெய்வம் அங்கேயே சரின்ட்டு இங்கே ஓய்வு எடுக்கலான்னு அப்படியே சாஞ்சி செவத்தோடு சாஞ்சி உக்காந்துக்கிறாரு. அப்போ பார்த்தா அந்த நேரத்தில் தான் ஒரு காவி அடைஞ்ச ஒரு பெண்மணி வந்து அங்கேருந்து இந்த கோயிலுக்கு பக்கமாக வந்துன்னுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்துன்னா அவங்க மனைவி அவர் வந்து அந்தம்மா வந்து அவன் புருஷங்கிட்ட வந்து சண்டை போட்டு இந்தம்மா பிரிஞ்சு வந்துட்டாங்க. இந்தம்மா வந்து நம்ம தெய்வத்தை பார்க்குறாங்க. இந்தம்மா இந்த ஆள் ரொம்ப நல்லா அழகாகிறாரு, பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாகறாரு, நம்ம இவர்கிட்ட நம்ம சேர்ந்து வாழலான்ட்டு அந்தம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ அந்தம்மா கிட்ட வர இந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு கெட்ட வாடை வருது. தெய்வம் வந்து கவனிக்கிறாரு, இது சரியான பெண்மணி இல்லைன்ட்டு. இப்போ அந்தம்மா வந்து கிட்ட வந்து, ஐயா நீங்கள் எந்த ஊர், என்ன இது, பேர் என்ன, அதெல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்தம்மா தன்னை பற்றி சொல்கிறாங்க, நான் வந்து புருஷக்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துட்டேன், நானும் வந்து துறவி வாழ்க்கை தான் வாழலான்னுக்கிறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம், நான் ஒன்றா போய் ஊராக பிச்சை எடுத்துன்னு வரேன், உங்களுக்கும் கொடுக்குறேன், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்ட்டு இது மாதிரி சொல்கிறாங்க. தெய்வத்துக்கு தெய்வம் ஒன்றுமே பேசலை, கம்முன்னுங்கிறாங்க. அப்போ கேட்குறேன், என்னப்பா நான் இவ்வளோ பேசினுக்கிறேன், நீ ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேன், இப்போ பேச மாட்டிங்களா, என்ன மௌன விருத்தமா அப்படின்னு கேட்குறாங்க. தெய்வம் ஒன்றுமே பதில் சொல்ல. சரி, இவ்வளோ பேசணும், சரி இரு, நான் கொஞ்சம் வேலை போயிட்டு வரேன்ட்டு கொஞ்சம் வெளியே போவாங்க. இந்த தெய்வம் வந்து இதாண்டா சான்ஸுன்ட்டு அந்த ஆறு தாண்டி தான் அந்த பக்கம் போனோம், ஊர் தாண்டி போனோம். அந்த ஏரிக்குனே கொஞ்சம் நல்லா இருட்டாயிடுச்சு. தெய்வம் அவருக்கு இருக்க பொருள்கள்லாம் துணிமணியெல்லாம் எடுத்து அந்த ஆற்றுல இறங்கி வேஷ்டிலாம் மேலே கட்டின்னு ஆறை தாண்டி தப்பிச்சா போதுன்ட்டு அங்கேருந்து தப்பிக்கிறார். ஸோ அந்த தெய்வம் வந்து இன்னொரு சோதனையிலையும் அந்த தெய்வம் வந்து வெற்றிகரமாக வந்து தப்பிச்சுக்கிறாரு. இப்போது இன்னொரு சோதனை என்ன பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்து சோதனை என்னன்னா, நம்மளுக்கு பாசம். இப்போது எப்படி வந்து நம்ம பாசப்பிடியில் எப்படி நம்ம வந்து தெய்வம் வந்து தப்பிக்கிறாருன்ட்டு நம்ம இது வந்து அவருக்கு வந்து ஒரு பரீட்சை இருக்குது. அது எப்படின்னா, அவர் வந்து தெய்வத்துக்கு கூட காசுக்காரன் பாளையத்தில் இருந்து தெய்வம் வந்து அவர் குரு பிரானை சந்திச்சுட்டு அப்புறம் போயிட்டு வரேன்ட்டு போனவர் தான். போயிட்டு குரு பிரான் கூட பின்னாலே அவர் போயிட்டார். இது அவங்க மனைவி வந்து அந்த பிரிவு தாங்க முடியாமல் அவங்க சரியாக உணவு எடுக்காமல் அவங்க வந்து கொஞ்ச நாளில் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. இது வந்து அவங்க சொந்த பந்தங்களாக வந்து பார்க்குறாங்க, எவ்வளோ ஆறுதல் சொல்கிறாங்க, பட் அவங்க எதுவும் சாப்பிட மாட்டுறாங்க.
ரொம்ப சோகத்திலே இருக்கிறாங்க. இது அவங்களோட சித்தப்பா பார்த்து, சரிம்மா நான் எப்படி இருந்தாலும் உங்கள் புருஷனை நான் தேடி கண்டுபிடிச்சி நான் சொல்லி அவர் கூப்பிட்டாரேன்ட்டு தெய்வத்தை நம்ம மணியை வந்து வந்து சொல்கிறாரு. பட் அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லைப்பா அவர் வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் வந்து யார் பேச்சு கேட்க மாட்டார், நீங்கள் வந்து போய் பிரயோஜனம் இல்லைன்ட்டு. இப்போ அவங்க சித்தப்பா என்ன சொல்லி, இல்லாமல் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்ட்டு அப்புறம் அவர் வந்து தேடி கொஞ்ச நாளுக்கு அவர் தெய்வம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடாரு. இப்போ அங்கே வந்து தெய்வத்தை பார்த்து சொல்கிறார், இது மாதிரி உங்கள் மனைவி வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, தயவுசெய்து வந்து நீங்கள் இப்போ வந்து வாங்க, ஊருக்கு வாங்க, உங்களை கூப்பிட்டுறதுக்காக தான் வந்துக்கிறேன்ட்டு. இப்போ தெய்வம் வந்து இப்போ இது வந்து பாட்டியார் கவனிச்சுன்னுக்கிறாரு, இப்போ இவர் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. இப்போ இங்கே அப்போ வந்து ஏன்னா ஏற்கனவே நம்ம தெய்வம் வந்து உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த குருவுக்கு தத்தம் பண்ணிட்டார். ஸோ அந்த கட்டுப்பாடோடு அவர் குருவோட சட்டத்திட்டத்தோடு இருக்கணும்ன்ட்டு இவர் என்ன சொல்கிறார், நான் என் மனைவியை வந்து அத்த உலகத்தில் பார்த்து கொள்ளுகிறேன்ட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடாரு. ஸோ இங்கே அந்த பாசத்தெல்லாம் ஜெயிக்கிறார். ஏன்னா குருக்கு வந்து அவர் எல்லாமே வந்து குருவோட சொல் பேச்சு தந்த மாதிரி தான் நடக்கணும், அதுதான் அவரோட கட்டளை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சோதனை வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட தெய்வத்தோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. இப்போ இந்த செய்தி வந்து அவங்க ஊரில் சேர்ந்தவங்க வந்து பார்த்து தெய்வத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்கன்ட்டு. சரி, அப்போ வந்து தெய்வம் வந்து அவர் குருக்கிட்ட பார்க்குறாரு. பார்த்து குரு என்ன சொல்கிறார், அப்போ குரு சொல்கிறார், சரி போயிட்டு வான்ட்டு சொல்கிறாரு. சரி இவருக்கு போகக்கூடாதுன்னு தெரியுது, நம்ம சாவுக்கு போகக்கூடாது, இப்போ சரி நம்ம குருக்குனானு போயிட்டு வான்றாரு. சரின்ட்டு அப்போ அவங்க கூட ஊர்லேருந்து வந்தவங்க கூட அப்படியே போய் இந்த ஊர் பக்கம் அவங்க அப்பா ஊருக்கு போகிறார். இந்த ஊருக்கிட்ட அந்த தெருவுக்கிட்ட முனையில் வந்தவொடனே அவர் அந்த அத்தான்னு சொல்லி கத்தி அப்படியே மயக்கடிச்சு வீழ்ந்துடுறாரு. அந்த மயக்கடிச்சு வீழ்ந்துற மாதிரி நடிக்கிறாரு. இப்போ இது பார்த்தோன்னே அங்கே கூட வந்தாங்க, என்ன இப்படி ஆகிடுச்சேன்ட்டு அவர் தூக்கி ஒரு பக்கத்து வீட்டில் வந்து கட்டிலில் போட்டு படுக்க வச்சுட்டு, சரி இவர்கிட்ட பார்த்தா இங்கே இருந்தால் வேலைக்கு நடக்காது, நம்ம மேற்கொண்டு வேண்ட காரியத்தை போய் பார்க்கலான்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவர் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துன்னு யாருமே இல்லாத நேரத்தில் பார்த்த சரின்ட்டு உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து நேராக குரு தனிகபிரான் குரு இருக்க இடத்துல வந்துடுறார். இப்போ இது பார்த்துட்டு தனிகபிரான் சந்தோஷப்படுறாரு. சரி நம்ம அவர் நம்ம சொல்லபடி தான் வந்து தெய்வம் வந்து நடந்துக்கினார், இப்போ இந்த பரீட்சையிலும் வந்து நல்லபடியாக ஜெயிச்சிட்டாருன்ட்டு தனிகபிரான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து அவர் அப்பா ஆச்சுன்ட்டு அதெல்லாம் மீறல, அதெல்லாம் அவர் வந்து அந்த பாசத்துக்கெலாம் வந்து ஒரு அடிமையாகல. அவர் வந்து அவர் தெய்வம் சொன்ன மாதிரி அவரோட குரு என்ன சொன்னார், இது மாதிரி குரு சொன்ன மாதிரி எந்த சாவுக்கும் போகக்கூடாதுன்ட்டு அதை வந்து அவர் நிறைவேற்றுறார். அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஒரு தவறான ஒரு கருத்தை வச்சு ஒரு சாவு போனால் நம்ம வந்து முகத்தை மட்டும் பார்க்காம வந்துட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதல் இருக்காது, நம்ம 3 வருஷம் வந்து போகாதுன்ட்டு அப்படி ஒரு தவறுதான ஒரு புரிதல் இருக்குது. பட் ஏன்னா தெய்வம் அது மாதிரி அது உண்மையாக இருந்தால் தெய்வம் எங்கேயுமே சொல்லலையே, அவர் வாழ்க்கையில் அப்படி நடந்துக்கல. அவர் மனைவி சாவுக்கும் போகல, ஒரு அப்பா சாவுக்கும் அந்த 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 பக்கமே போகல. இப்போ தெய்வகுரு அப்படி இருந்தால் அவர் முகம் மட்டும் பார்க்காம வந்திருக்கலாம். அது மாதிரி தெய்வம் எங்கேயுமே கூறல, சாவுனா போகக்கூடாது. அதான் நம்ம போனால் நம்ம அது 3 வருஷம் தவ போலும் போக தான் செய்யும், அது அதுதான் உண்மை. அப்போ நிறைய பேர் ஒரு தவறான ஒரு கருத்து என்ன பரவி இருக்குதுன்னா, அதாவது சாவு வீட்டுக்கு போனால் நம்ம முகம் பார்க்காம வந்தால் நம்மளுக்கு ஒன்றும் கெடுதல் நடக்காதுன்ட்டு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குதுன்ட்டு அது தப்பு. அது ஸோ அதனால் சாவு வீட்டுக்கு போனால் அதுக்கு நம்மளுக்கு என்ன கெடுதல் இருக்குதோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும், அதை போகாமல் இருக்கிறது நல்லது. அதான் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சோதனை தெய்வத்துக்கு என்ன ஆகுதுன்னா, அப்போது அவர் தனிகபிரான் குரு என்ன பண்ணுறாரு, அவர் இன்னொரு சோதனை எப்படி பாசத்தில் எப்படி ஜெயிக்கிறாரான்ட்டு அவரோட குரு என்ன பண்ணுறாரு, அவர்
ஊர் பக்கமாக அவரை வந்து அழைச்சின்னு போகிறார். அந்த ஊர் அவர் வாழ்ந்த ஊர், அவங்க சொந்த பந்தங்க இருக்க இடத்துல வழியாக போகிறாரு. அவர் வியாபாரம் பண்ண இடம் ஆகுது, அந்த இடத்த வழியாக கூப்பிட்டு போகிறார் தெய்வத்தை. ஏன் கூப்பிட்டு போகிறாருன்னா, இங்கே வர சொல்ல அவர் மனசு மாறுதா, ஏதோ அவருக்கு ஏன்னா மனசு மாறி நம்ம இந்த வாழ்க்கை வேணான்ட்டு எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறாருன்ட்டு இது பார்க்கறதுக்காக அவர் குரு என்ன பண்ணால் தணிகைப்பிரான் அந்த வாழ்ந்த ஊர் வியாபாரம் பண்ண இடத்த வழியாக கூட்டின்னு போகிறாரு தணிகைப்பிரான். இப்போ அங்கே இங்கே இருக்க மக்கள்லாம் பார்க்குறாங்க, இவர் எப்படி வாழ்ந்தவர். அவர் ஏன்னா தெய்வம் வந்து அவருக்கு சொல்ல நல்ல ஒரு வசதியான நல்ல வியாபாரி, நல்லா பேசுவார். மக்கள்லாம் பேசுகிறாங்கன்னா, இப்படி இவர் என்ன ஒரு வயசான துறவிக்கு பின்னால் இப்படி சுற்றி நிற்கிறாரு, இவர் என்ன தான் மாயம் பண்ணாரோ என்ன வசியம் பண்ணாருன்னு தெரில. இது தெய்வம் வந்து அவர் பின்னாலே சுற்றி நிற்கிறாருன்ட்டு எல்லோரும் பேசினுக்கிறாங்க. அவங்க சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிங்களாம். பட் தெய்வம் வந்து எல்லாத்துக்கும் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டு அவருக்கு குரு எங்கே போகிறாரோ அவர் அப்படியே அது ஒரு 7 அடி பின்னால் தான் நடந்து போவார் குருக்கு பின்னால். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்குமே அவர் வந்து இடம் கொடுக்கல. அது குரு என்ன சொல்கிறாரோ குரு பின்னாலே அவர் வந்து குரு கட்டளை மாதிரி அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கினார். ஸோ இது வந்து ஒரு இந்த பாசத்தை எப்படி ஜெயித்தார், அந்த பாச பின்னிலேருந்து எப்படி ஜெயித்தாருன்ட்டு இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல சோதனையிலேருந்து தெய்வம் வந்து இப்போது அவர் வந்து ஜெயித்தார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒய்ஃபு வந்து அவங்க மனைவி வந்து பிரிகிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அதுலேருந்து அந்த பாசத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க தெய்வம். அப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டார், அங்கே ஒரு பாச சம்மந்தப்பட்ட ஒரு சோதனை வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா காமத்துலேருந்து அவர் எப்படி அந்த அத்திப்பழம் நம்ம கதை பார்த்தோம். அதில் வந்து அந்த அந்த ஊரில் இருக்க ஒரு பண்ணையாரோட பொண்ணு கிட்டேருந்து அவர் எப்படி வந்து தப்பிக்கிறாரு. அப்புறம் வந்து இன்னொரு அந்த சாமியார் பெண்ணுக்கிட்டேருந்து அவர் காமத்துலேருந்து எப்படி தப்பிச்சார். அப்புறம் தெய்வம் வந்து அந்த அவர் குரு வந்து என்ன சொந்த பந்தம் இருக்க ஊரில் வியாபாரம் பண்ண இடத்த வழியாக அவர் போக சொல்ல அவர் வந்து மனசை வந்து எதுவுமே வந்து எந்த பாசத்துக்கும் அடிமையாகாமல் தெய்வம் பின்னாலே அவர் வந்திருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து பல சோதனைகள். இப்போ இதுதான் ஆமாம். இப்போது அதே மாதிரி நம்ம பசிப்பினி சோதனையும் பார்த்தோம். நம்ம ஏதாவது அவர் வந்து 16 நாள் ஆச்சு அவருக்கு புட்டு வாங்கி அதை மடியில் கட்டினா அவர் எப்போ சாப்பிட்லாம் எங்கே சாப்பிட்லான்ட்டு அந்த நினைவோடு இருந்தால் அப்போ கொஞ்ச நாள் அந்த நினைவே போயிடுச்சு அவருக்கு. நம்ம குரு எப்போ சொல்கிறாரோ அப்போ சாப்பிட்லான்ட்டு. அப்போது அந்த பசி குரு அவர் அந்த எப்படி ஜெயித்தார். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம தெய்வம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறார். ஏன்னா தெய்வம் வந்து அவர் வந்து அவர் குருக்கு சொல்படி நடந்துக்கணும். குரு எப்போ சாப்பிட சொல்கிறாரோ அப்போ தான் சாப்பிட்ணும். அவர் குரு எல்லாமே வந்து குருக்காக அவர் வந்து உயிர் ஆவி எல்லாமே தத்தம் பண்ணிட்டு அவர் வந்து அது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தெய்வம் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்களும் அது மாதிரி பண்ணணும் கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்கல. தெய்வம் என்ன அதை எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம வந்து தெய்வம் என்ன சிம்பிளாக நான் சொல்படி நான் என்ன சொன்னனோ அது சொல்படி நடந்துக்கோ, அந்த 3 மந்திரத்தில் நாக்கில் ஒட்டி வச்சுக்கோ, நான் சொல்படி நடந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொர்க்கபதி வாழ்க்கை கிடைக்கும்ன்ட்டு தெய்வம் சொல்கிறாங்க. நம்மளும் எல்லாரும் தெய்வ சொல்படி நடந்துப்போம். மீண்டும் 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 முக்தி பெற தொடரும். எல்லாருக்கும் நமஸ்காரம்.